ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளு முருங்கை, முருங்கை இலை, தூதுவளை ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: அரைப்படி அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி துண்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் சிறிது. முள்ளு முருங்கை கீரையில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்துடலாம். முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கலாம். எல்லா இலைகளையும் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கழுவி கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இந்த இலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய இருக்குது. காய்ச்சல், இருமல், சளி, சோர்வு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, இப்படி விதமான நோய்களையும் கட்டுப்படுத்தும். இந்த ரொட்டியை நம்ம புழுங்கரிசியில் தாங்க செய்யணும். மசாலா பொருளையும் கிரைண்டரில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். மாலை நேரத்தில் கூட இந்த ரொட்டியை செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. நான் 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. அரிசியும் கிரைண்டரில் சேர்த்துடலாம். மாவை நைஸாக அரைச்சிக்கோங்க, மை போல். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ மாவை அள்ளிடலாம். இப்போ ரொட்டி சுட்டுடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் போடலாம். இந்த ரொட்டியை பொறுத்தளவு சால்ட்டே போட மாட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் நம்ம போட்டுக்கலாம். அளவாக பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மாவை கெட்டி பதமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா நம்ம சப்பாத்தி சைஸில் இழுத்துக்கலாம். இந்த ரொட்டிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தா நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பு ஃப்ளேமை எப்பயுமே குறைச்சி வச்சே செய்யுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். ரொம்ப நேரம் வெந்தால் தான் அதிக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரொட்டிக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அரிசி போட்டுக்கோங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாவது அரிசி ஊறணும். அப்போ தான் மிருதுவாக இருக்கும் ரொட்டி சாப்பிடும்போது. ரொட்டி நல்லா வெந்துருச்சு, எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ரொட்டிக்கு வெங்காயம், குடைமிளகாய், பஜ்ஜி மிளகாய் பொடியாக நறுக்கி மாவு மேலே தூவி சூப்பராக இருக்குது. இந்த ரொட்டியை வெங்காயம், பச்சை மிளகாய் தூவி கூட நம்ம சாப்பிட்லாம். இப்படியும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், பீஸா மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க.